மாதை போல் மொய்குள நல் பூத்திருந்தா பூத்திருந்தாயே அவர் ரோஜா பூ பூத்தது போல் ராஜாத்தி பூத்திருந்தா தர்க்கன் மகா பார்வதியா பூத்து நிறைந்து புஷ்பவதி பெண்ணாகி அவ ஆளாக இருக்கும் தருணத்திலே தர்க்க ராஜா மகளாகிய தாட்சாகினி பார்வதா தேவிக்கு தார்காபுரத்திலே உள்ள மக்களை எல்லாம் வரவழைத்து சடங்கு சாஸ்திரங்களை முடித்தார். தலைக்கு தண்ணீரை ஊற்றி சடங்கு சாஸ்திரங்களை கழிக்க தர்க்கன் மகளாகிய பார்வதி அழகு நிறைந்த பெண்ணா இருக்கிறார். பார்வதி அழகை கேட்கவா செய்யணும்? பெண்ணுக்கானா பெண்ணழகிய பெண்ணழகி தர்க்கன் மக பார்வதியா எடை கொண்ட மயிலழகிய கண்ணுக்கு கண்ணழகி கண்ணுக்கு கண்ணழகி காதுமுக்கு போட் 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 அப்படி அவன் வங்கி தலை அழகி வாடாமல்லி நிறம் அழகி தாட்சாகினி பார்வதியா குவர தலை அழகி குங்குமுக பொட்டழகி அவ வட்டழகும் பொட்டழகும் வடிவழகும் நிறமழகும் மூக்களகும் மொழியழகும் ஐயம் மதனதர்க ராஜமாக அவன் முகத்தினோட திருவழகு சிக்க நல்ல சிகப்பழை செந்தூர வங்கி நல்ல தலையழை வாடாமல்லி ஓர நல்ல தலையழகி குங்குமுக பொட்டழகி குங்குமுக பொட்டழகி அழகி 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 அவளுக்கு ஓலப்பூ செய்யலில ஒரு பாகம் தலையழகி வேப்பையில செய்யலில மேல்புருவம் ரெண்டழகி கிண்டமீனி செய்யலில தாட்சாகினி பார்வதிக்கு கிளிமொழியா கண்கள் ரெண்டும் யாரு நெத்தி புருவங்களா அவளுக்கு எழுத்தாணி மூக்கழகி குமளம்பு செய்யலில கூறிய நாசிகளா அவன் மஞ்சன பெட்டி போலே மங்கையவனாடிகளா முல்லை அரும்பு போல முன் வருஷ பல்லழக பிச்சி அரும்பு போல பின்வருஷ பல்லழ பதக்கம் கட்டி வார்த்தது போல் பக்கம் 16 பள்ளி தர்க்கன் மக பார்வதிக்கு அவன் முத்து கட்டி வார்த்தது போல் 32 பள்ளி ஐயா ஈச்சம்பளம் போலே இளங்காவி பல்வருஷ அவ கோவை பழம் போலே கும்பனைய உதடழகா தாமரை இதழ் போல தாமரை இதழ் போல தையலரின் கண்ணரண்டும்
ஓடு ஓடு அவ கமுகங்கொல சாய்ந்தது போல் கட்டழகு கழுத்தழகு தற்கன்மாக பார்வதிக்கு வெளுகுறிக்கு வார்த்தது போல் முதுகனோட தன்னழகா பொக்கிசமும் விரித்தது போல் புசத்தனோட திருவழகா கட்டி கரும்பு போல கனகமணி கையழகா அவ அவரைக்க செயலில 5 விரல் அழகு பைத்தனத்து செயலில 10 நல்ல விரல் அழகா வச்சிரம் பதித்தது போல் வாய்த்த 10 நகம் சித்துடுக்கு கடைந்ததை போல் சேலை கட்டும் இடையல ஆளில செயலில அருமமாக வயரழகி இளவாளந்தண்டு போல காலு 2 தன்னழகா அவாமோடு செயல அவளுடைய பாதம் 2 அப்படி இந்த சிறப்பான வேளையிலே பாடுநாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்து 5-6 பிள்ளைகளை வர சொல்லி தட்டாங்கல் விளையாட பல்லாங்குழி விளையாட தோழி பெண்களை கொடுப்பார்கள். அந்த காலம் பொட்டு பிள்ளை வயசுக்கு வந்தா தோழி கொடுத்தாங்க. இப்போ பிள்ளைகள் கையில செல்போனை கொடுக்காங்க. ஒரு செல்போன் மட்டும் கையில இருந்ததுன்னா அம்மா அப்பா 6 மாசம்னாலும் வெளியூருக்கு போயிட்டு வந்துடலாம். செல்லுல பைசா மட்டும் இருக்கணும். ஆமா, தோழி பெண்ணே அதுதான். அங்க பாருங்க, வந்து உட்கார்ந்து 5 நிமிஷம் கூட ஆகல. வில்லுப்பாட்டு காது தானே கேக்கு. ஒரு நாளிகை தவறுனாலும் ஒரு நாள் தவறாது பாத்துக்கோங்க. காலையில அந்த காலம் பொட்ட பிள்ளைகளு 4 மணிக்கு எந்திரிச்சு வீடு விடா மாட்டு சாணிக்கு போய் அலையுங்க. சாணி எடுத்து தொளிச்சு தூத்து அம்மா அப்பா எந்திரிக்கங்களையும் தேய்ச்சி கழுவி வீட்டுல உள்ள வேலையெல்லாம் பாப்பாங்க. ஆமா, குழந்தைகள்லாம் 8 மணிக்கு சாப்பிட்டுருவாங்க, 9 மணிக்கு தூங்கிடுவாங்க. இப்ப பிள்ளை எல்லாம் பகலெல்லாம் வேலை பார்த்தாலும் இரவு 3 மணி வரைக்கும் செல்லுதான். 3 மணிக்கு மேலதான் தூக்கமே வருது. விடியாக்கால 9 மணிக்கு தான் எந்திக்கணும். பிள்ளைகளுக்கு வெண்ணியும் போடுறதுல இருந்து, பிறந்த பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டுறதுல இருந்து, வீட்டுல மாம்சம் வைக்கணுமா செல்லுதான், சாம்பார் வைக்கணுமா செல்லுதான், கீரை குழம்பு வைக்கணுமா செல்லுதான், பிள்ளைகளுக்கு சாப்பாடு உண்டாக்கணுமா செல்லுதான், பிள்ளைகளுக்கு வெண்ணியும் போடணுமா செல்லுதான், சோறு ஊட்டணுமா செல்லுதான். ஓடாது. அப்ப அந்த காலம் இதெல்லாம் கிடையாது. அதனாலே தர்க்கராஜா பார்வதா தேவி தனிமையில இருப்பாள் என்று கைவிடிக்க தோழி உண்டு, கைவிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, கால் பிடிக்க தோழி உண்டு, தோழி உண்டு, தோழி உண்டு. ஆமையா, தோழி உண்டு. அவளுக்கு தட்டாங்கள் விளையாட, தட்டாங்கள் விளையாட, விளையாட தாசிமார் பெண்கள் உண்டு. அவ தாசிமார் பெண்கள் உண்டு.
நமக்கு பாண்டி ஆட்டம் ஆடுவதற்கு பாங்கிமார் பெண்கள் உண்டு. வெற்றிலை சுருள் மடிக்க விதவிதமா பெண்கள் உண்டு. 7 8 தோழியோடு இருக்காளே பார்வதியா. 10 8 தோழியோடு 10 8 பார்வதியா இருப்பாளா. தர்க்கன் மகளாகிய பார்வதி தாட்சாகினி 7 8 தோழி பெண்களோடு அரண்மனையில இருக்கின்றாள். அந்த தர்க்கன் மகா பார்வதிக்கு ஆடவர்கள் யாரும் மகளை கண்டுவிடக் கூடாது என்று 7 அறையை கட்டினான். 7 அறைக்கு கீழே மகளை ஊடடுக்கிலே வைக்கிறான். அந்த தாட்சாகினி பார்வதா தேவிக்கு ஒன்றனல்ல படித்தேளமா ஒன்றனல்ல படித்தேளமா ஒய்யார மேடைகளா அவ 2 நல்ல படித்தேளமா இருந்தாடும் மேடைகளா 3 நல்ல படித்தேளமா படித்தளமா அவ முத்து கட்டும் சாவடியா ஐயா சாவடியா படித்தளமா அவன் ஆளானல்ல படித்தளமா நடந்தாடும் மேடைகளா அவ 5 நல்ல படித்தளமா அலங்கார சாவடியா 6 நல்ல படித்தளமா ஆணை கட்டும் மண்டபங்கள் 7 நல்ல படித்தளமா இளைப்பாரும் மண்டபங்கள் 8 படித்தளமா குட்டார சாவடியா 9 படித்தளமா 9 படித்தளமா ஒய்யார மேடைகளா அவ 10 நல்ல படித்தளமா பந்தடிக்கும் மேடைகளா பல்லாக்கு சாவடியா அப்பேற்பட்ட அரண்மனையில் 7 அறைக்கும் கீழறையில் 7 அறைக்கும் இருக்க வைத்தான் பார்வதியை. பார்வதியானவளை 7 அறைக்கும் கீழறையிலே மகளையே அமர வைத்தார்கள். அப்படி இருக்க தர்க்கராஜாவுடைய கோட்டையில பார்வதியுடைய அழகை கண்டு ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் பெண்ணு கேட்க வராங்க. ஒரு பெண்ணுக்கு கல்யாணம் என்பது சொர்க்கத்திலே நிச்சயிக்கப்படுகிறது. ஒரு வீட்டுல பொட்ட பிள்ளைய கரை சேர்க்கணும்னா அவங்க யோகத்துக்கு தகுந்தபடி. சில வீட்டுல கைக்கு மேய்க்கு பணமே இருக்காது, சடங்கோட கல்யாணம் வந்துரும். சில வீட்டுல 50 பவனும் 5 லட்சமும் காரு பங்களான்னு இருக்கும்.
கல்யாணம் கூடிக்கு சீக்கிரம் வராது, கிட்டத்திலே வராது, மாப்பிள்ளையே கிடைக்காது பாத்துக்கோங்க. மாப்பிள்ளையே வர மாட்டாரு. இதெல்லாம் அவங்க அவங்க யோகம். ஆமா. ஆனா தர்க்கன் மகளாகிய பார்வதா தேவிக்கு சுயவரம் கைகூடி வருகிறது. ஆமா, கைகூடி வருது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மன்னர்கள் வந்து பெண்ணு கேக்குறாங்க. தர்க்கராஜாவுக்கு மன வருத்தம். அவன் பார்த்தார் மந்திரி, ஐயா தர்க்க மன்னா, உங்க முகத்துல அன்னைக்கு என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்களா, கவலையா இருக்கீங்களே, ஒரு கவலையா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா, சாப்பிட்டீங்களா, சாப்பிட்டோம் சாப்பிட்டோம், என்ன சாப்பிட்டீங்க, இட்லி சாப்பிட்டோம், பெரிய அப்படி இருக்கீங்க, நாங்க நல்லா தானே இருக்கோம், நீங்க நல்லா தான் இருக்கீங்க, மேல ஒரு சரங்கு இல்ல, உங்களை யாரு குறை சொன்னா, சரிதான், முகம் வாட்டமா இருக்கீங்களே என்னையா, ஒரு மாதிரி எங்களுக்கு ஒரு வடியா வருது, அருள் கிடையாது, வடியா வருதா, ஆமா ஒரு வடியா வருது, இட்லியை குறையா சாப்பிடுறோம், செலும்பு இல்ல, இட்லியை குறைச்சு தானே சாப்பிட்டுருக்கோம், ஆமா செலும்பு இல்லன்னா கொஞ்சம் தொளிச்சிருவோமா, ஆமா செலும்பு இல்லன்னா தீர்த்தத்தை தொளிச்சா செழிப்பு வந்துரும் ஆளுகளுக்கு, ஆமா கெட்டி வச்சு தூணல தான் அடிப்போம், உங்களை அடிக்கணும்னு சொல்லுங்க, எங்களை அடிச்சா புண்ணாயிரம் போகுது. ஓ மன்னா, உங்க மனம் வருத்தமா இருக்கு, முகமெல்லாம் வாட்டமா இருக்கு, என்ன காரணம் என்கிட்ட சொல்லுங்க மன்னா. மந்திரி, என் மகளா ஆகிய தாட்சாயினிய மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் பெண்ணு கேட்டு வருகிறார்கள். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு நாட்டு மன்னர் பெண்ணு கேட்கிறாங்க. எனக்கு இருப்பது ஒரு பிள்ளை, நான் யாருக்கென்று மனம் முடிச்சு கொடுக்க முடியும். அப்படி தர்க்கராஜனை கண்ட அரண்மனை மந்திரி, இதுக்குத்தான் மனக்கவலையா மன்னா? மந்திரி நான் ஏன் இருக்கேன், ஒரு காலத்திலே அயோத்தி அரசனாகப்பட்ட தசரத மன்னனாகிய ராமச்சந்திர பூமான் தன் தம்பி லட்சுமண பெருமாளோடு கௌசிக மன்னர் யாகத்தை வளர்த்து கொடுத்து தாடக சம்காரம் முடித்து வரும் பொழுது மெதலாபுரியில ஜனக மன்னன் மகளாகிய சீதாதேவிக்கு அங்க சுயவரங்கள் நடந்தது. அவன் ஜனக மன்னன் 56 அரச மன்னர்களுக்கும் அறிக்கை ஓலை எழுதினார். ஒரு நாட்டு மன்னருக்கு பெண்ணு கொடுத்து இன்னொரு நாட்டு மன்னருக்கு கொடுக்கலன்னா இதே மாதிரி முகச்சடவு ஏற்படும் என்று சீதாதேவி சிவதனசோடு வந்தவள் சிவதனசை வில்வளைத்து யார் நாணல் ஏற்றுகின்றார்களோ அவர்களுக்கு சீதையை மனம் முடிச்சு கொடுக்கணும்னு எழுதியிருந்தாங்க. ஸ்ரீராமன் வந்து வில்வளைத்து சீதையை திருப்புட்டலையா, அத மாதிரி நீங்களும் ஒரு தத்துவத்தை உருவாக்குங்க. என்ன செய்யலாம்? சீதாதேவி சிவதனசோடு வந்தவள், ஸ்ரீராமன் சிவதனசை வில்வளைத்தார், மனம் முடித்தார், யாருக்கும் மனக்கவலை கஷ்டமும் கிடையாது. ஆனா உங்கள் மகளாகிய பார்வதி அவளை சுயவரம் முடிக்க மனம் முடிக்க விரும்பக்கூடியவர்கள் யாவராக இருந்தாலும் எந்த ராஜாக்கள் இருந்தாலும் 56 தேசங்களுக்கும் அறிக்கை ஓலையை எழுதுங்க. ஒரு 8 நாளைக்கு முன்னாடி இந்த பனவலையில அறிக்கை எழுத மாதிரி எழுதி அனுப்புவோமா? எப்படி எழுதணும்? என் மகளாகிய தாட்சாயினி பார்வதா தேவிய தர்க்கமணி ராஜா திருமகா மனம் முடிக்க விரும்பக்கூடியவர்கள் 56 அரசர்களாக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் தர்க்கங்கோட்டைக்கு தாராளமாக வரலாம். யாரா இருந்தாலும் வரலாம், வாலிபரா இருந்தாலும் சரிதான், வயசாலியா இருந்தாலும் சரிதான், யாரு வேணாலும் வந்து மனம் முடிக்கலாம். அதனால என் மகளாகிய பார்வதா தேவி ஒரு மாலையை சுழட்டி எறிவா, பந்தல்ல சுத்தி எறிவா. அந்த மாலை யார் கழுத்துல விழுந்ததோ அவர்கள் தான் எனக்கு மருமக பிள்ளை. அவர் தான் இந்த நாட்டு இளவரசன். அரசனாக இருந்தாலும் சரி, அந்நியர்களாக இருந்தாலும் சரி, அவரு வாலிபரா இருந்தாலும் கிழவனா இருந்தாலும் சரிதான். அப்படி எல்லாம் கொடுக்க முடியுமா? அறிக்கோல என்ன நடக்க அவர் தானே வருவாரு. வயசாளிக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க முடியாது. வயசாளி முதல்ல வருவாரா பிள்ளைய கேட்டு. அவர் அந்த மாலை வந்து அவர் கழுத்துல விழுந்தா என்ன செய்ய முடியும்? விழுந்தா யோகம், அதுக்கு இணைய முடியும். அதுக்கு தான் சொன்ன வாலிபர் இருந்தாலும் சரிதான், வயசாளியா இருந்தாலும் சரிதான். அப்படியா? அம்மா, அரசர்களாக இருந்தாலும் அந்நியர்களாக இருந்தாலும் யாரா இருந்தாலும், சித்தரசராக இருந்தாலும் பேரரசராக இருந்தாலும் தர்க்கராஜனுடைய கோட்டைக்கு வரலாம். பார்வதி எரியும் மாலை யார் கழுத்துல விழுந்ததோ அவங்கதான் மாப்பிள்ளைன்னு சரி அறிக்கை ஓலையை எழுதி அனுப்புங்க. அப்போ ஒரு 8 நாளைக்கு முன்னாடி எழுதி அனுப்புங்க. இது நல்ல யோசனை தான். ஆமா, அவன் கல்யாணத்தை எப்போ வச்சுக்கிடலாம்? கல்யாணம் வளர் வர நாள் பார்த்து வைக்கணும். வளர் வரையில இன்னைக்கு அம்மாவாசை, நாளைக்கு திங்கள், செவ்வாய், புதை. அப்ப பௌர்ணமி எப்போ வருதோ
வேலைக்கிழமை வச்சுக்கிடுமா வளர்பறை என்னாச்சு அது நல்ல நாள் தானே. வேலைக்கிழமை வளர்பறை ஆயிரும் 3ஆம் பறை முடிஞ்சு 4 நாள் கழிஞ்சிரும். அப்ப அந்த வலதுவரை பார்த்து தான் கல்யாணம் வைப்பாங்க அந்த காலத்துல. வேலைக்கிழமை வச்சுக்கிடுமா வெள்ளிக்கிழமை வச்சுக்கிடுவோமா? வியாழக்கிழமை வைக்கலாம், வெள்ளிக்கிழமை வைக்கலாம். வெள்ளிக்கிழமையே வச்சுக்கிடுவோம். அதுக்கு என்ன வச்சா போது. நாளான நாளு நல்ல வளர்பறை வெள்ளியிலே வளர்வர வெள்ளியில கற்கன் மகளாகிய தாட்சாயினிக்கு சுயவரம் என்று ஆதி பராசக்திக்கு கல்யாணம் என்று அறிக்கை ஓலை எழுதினார்கள். ஆமையா 56 அரச மன்னர்களுக்கெல்லாம் அறிக்கை ஓலை அனுப்பினார். ஆமா. புஷ்பக்காரர்களை வரவழைத்து பூ கொண்டு வர சொன்னார்கள். எவனா பூவுக்கு தான் முதல் அட்டான்னு கொடுக்கணும். தட்டாரே வரவழைத்தார். ஆமா. தாலி செய்ய சொன்னார். மேளத்துக்கு யாரு கொடுக்க? மேளத்துக்கு ஆமா நம்ம அவட்டே கொடுத்துருவோமே. தவறு மாறி பண்ண கொடுத்துருவோமா? கொடுத்துடலாம். அவரு மேளத்தை கூட்டு வந்துருவாரு. அவளை கூப்பிட்டா தான் போட்டு. அப்ப மைக்கு யாரு அட்டான் கொடுக்க? மைக் செட்டுக்கு மைக்கு நம்ம அபிஷேக் கொடுத்துருவோம். மருதப்படுத்து கொடுத்துருவோம். பந்தலும் அவட்டே இருக்கலாம். ஆமா எல்லாமே அவர்கிட்ட கொடுத்துருவோம். பந்தலுக்கு அவட்டே கொடுத்துருவோம். துட்டு ரொம்ப கேட்க மாட்டாரு. அதெல்லாம் உண்டு. பணக்காரர் ராசா வீட்டு கல்யாணம் துட்டு வேணுங்கிறது கொடுக்கலாம். நம்ம வீட்டுக்கு தான் கம்மியா கொடுக்க முடியும். நம்ம கஷ்டப்பட்டவங்க. 56 தேசத்துக்கு ராஜா தர்க்கராஜன் தலவாய் மாடசாமினா லேசான காரியமா? ஐயா கொடுக்கலாமே. அப்பா மைக் செட்டுக்கு 1 லட்சம், பந்தலுக்கு 2 லட்சம், மேளத்துக்கு ஒரு 75,000, வில்லுக்கு 15,000 போதும். வில்லுக்கு 15,000 போதும். அப்ப தெய்வத்தை கும்பிட்டா தெய்வம் நமக்கு அள்ளி கொடுக்க. அதுதான் கொடுக்கும் தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்குமா? வீட்டுல போய் நாளைக்கு நடு மோட்டை பிரிச்சு போட்டுட்டு உட்காருங்க. ஓ இந்த கூரை இப்படி பிச்சுக்கிட்டு போட்டு ஆளு பார்த்தா மேல பொத்து பொத்து எப்படி கொடுக்கணும் பாப்போமே. தெய்வம் வந்து வழிதான காட்டும் நமக்கு. சாமி உழைக்கத்தாமே வழிய காட்டும். அந்த உழைப்பை வச்சுதான் நம்ம முன்னேறிக்கிடணும். அதான பார்த்தேன். உழைப்பு இருந்தா தான் துட்டு வந்துருமே கையில. அம்மா வரதான் செய்யும். சும்மா வரும். சாமி வந்து நம்மகிட்ட பணமும் உழைப்பு ஏன் கொடுக்க அப்படின்னா கைகால தடத்தை கொடுக்கும். ஒரு மனிதனுக்கு இதை கொடுப்பான், அதை வச்சு கையாளுதாங்களா அப்படின்னு பாக்குறதுக்கு தான் அந்த வசதி வாய்ப்பு, அந்த துட்டு துக்கானி உழைப்பு எல்லாம் கொடுக்கு. ஓ அதுதான் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கு. அத மதிச்சு நம்ம பண்ணலன்னு வைங்க. ஆமா. நம்மகிட்ட இருந்து அது புடிங்கிடுமா. ஓ குடுக்க மாதிரி அதை வாங்கிட்டு வரான். ஆமா. அப்ப என்ன சொல்லுவாங்க? என்ன வரது வந்தான் 10 ரூபாய் கண்டு. ஆமா. அந்த தெய்வம் குடுக்க மாதிரி கொடுத்துச்சு, புடுங்குற மாதிரி புடிங்கிடுது. இப்ப குடுக்க மாதிரி கொடுத்துருச்சா? ஐயா சொல்லாண்டியனா எங்கேயோ போய் பறிச்சுட்டு வராரு. ஆமா. குடுக்க மாதிரி கொடுக்கும். ஆமா ஆமா. இது நாளைக்கு வீட்டுல போய் குழம்பு வைக்கிறதுக்கு. ஆமா. அதே போன்ற 56 அரசர்கள் முன்னிலையிலே தர்க்கராஜ மகளாகிய தாட்சாயினிக்கு சுயவரம் என்று எண்ணி கல்யாண நாடு என்று தட்டாரை வரவழைத்து தாலி செய்ய சொன்னார்கள். ஆமையா. 8 நாளா கொட்டகையை அலங்கரிக்கிறார்கள். ஒரு கல்யாண வீட்டுல வந்த உடனே மக்கள் என்னது பாப்பாங்க? பந்தலத்தான் பாப்பாங்க. மத்த செலவெல்லாம் கொஞ்சம் சிம்பிளா முடிச்சுக்கிட்டு பந்தல் அலங்காரத்தை தான் 4 பேரும் இருந்து பார்த்து ரசிக்கணும். இன்னார் வீட்டுக்கு போயிருந்தோம், பந்தல் போட்ட பிறதான் வாழை நட்டணும் பொறுங்க. அப்படியா? இன்னார் வீட்டுக்கு போயிருந்தோம். ஆமா. அடே அப்பா பந்தல அத மாதிரி போடணும் ஐயா. ஏப்பா ஆனை கொட்டாதான் குருதை கொட்டாதான் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா ஆமா ஆமா. பந்தல பாக்கல கண்ணால பார்க்க முடியும், அப்படி அலங்காரம் இருக்குமல. அங்க தாரகாபுரத்துல 8 நாளாக அந்த தர்க்கராஜ கோட்டையில பாக்கு நல்ல மரவகுந்து பந்தலெல்லாம் அலங்கரித்து பந்தலெல்லாம் அலங்கரித்து பந்தலெல்லாம் பந்தலெல்லாம் ஐயா தேக்கு நல்ல தெருக்கள் எல்லாம் அலங்கரித்து பண்ணி மரமதி கொண்டு வந்து வாசல் எல்லாம் அலங்கரித்தா வாசல் எல்லாம் அலங்கரித்து போட் 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 வாசல் எல்லாம் பந்தலிட்ட கால்களுக்கு பாரவாளை கொலை நிறுத்தி மாங்குளைய கொண்டு வந்து மணபடைய அலங்கரித்தார். மாங்குளையான்
தோரணமா மணவட பந்தலிலா ஏ மனவாடா போட் 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 மாங்குளையை கொண்டு வந்து மணவட பந்தல்களை அலங்கரித்தார்கள். அல்ல தர்க்கமுடி ராஜாவும் தார்காபுரத்திலே தர்க்கராஜனுடைய கோட்டையில ஆமோ பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே பார்க்கவே சிங்காரோ பந்தல் அலங்காரம் அதை கண்ணால் பார்க்கவே சிங்காரோ ஐயா சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணங்கிட அங்க சித்திர விஸ்தர கொட்டகை எங்கும் செம்பு மணி மலர் மாலை இணங்கிட வாழை காமுகுடன் தோரணம் தொங்கும் சூரிய பிரகாசம் போல இருக்கும். போட் 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 அங்க முல்லையா சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான முல்லையா சோத முருங்கில பச்சை அள்ளி மலரோட அழகான ரோஜா பலவித புஷ்பங்கள் பவுசோடு கொண்டு கொட்டகை எங்கும் அலங்காரம் செய்தார். பந்தல் அலங்காரம் அதுக்கெல்லாம் ஐயா தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி சேதார வஸ்திர குழப்பா தங்கத்தினால் செய்த குத்து விளக்கு சப்பானி சேதார வஸ்திர குழப்பா எங்கெங்கு பார்த்தாலும் தண்ணீர் பைப்பு ஏந்திழை மார்கள் மங்கள சொப்போடு அங்கே எட்டோட எட்டோ நாளா எட்டோ கொட்டகைய அலங்கரித்தார். கொலவாளதான் நிறுத்தி கற்கன்மக பார்வதியை சுயவரத்திற்கு 56 அரச மன்னர்கள் வருவதற்குள்ள தாட்சாகினியானவளை மணப்பெண்ணாக அலங்கரிக்க வேண்டும். மாப்பிள்ள வரங்குள்ள பெண்ணு ரெடியா இருக்கணும் இல்லையா? தாருகாபுரமதில தர்க்கமகா பார்வதிக்கு தோழிமார்கள் ஒன்று கூடி அவளை அலங்காரம் செய்வார்களாம். செப்புக்குள்ள அடைத்திருந்த சேலவர்ண பட்டுடுத்தி குழலுக்குள்ளே அடைத்திருந்த கோலவர்ண பட்டுடுத்தி பச்சை நிறத்தாலே பழங்கிளியும் பட்டுடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டுடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு அவன் நின்றவர்கள் தான் மயங்க நீலவர்ண பொட்டும் போட்டு பார்வதிக்கு மகா பார்வதியா பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ண பொட்டும் போட்டு பொட்டுட்டு எழுதி புருவங்களும் மைத்தீட்டி சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து தலைவாரி பூச்சூடி பாரிஜாத மலரணிந்து பார்வதியா தன்னழகு காணாதென்று தன்னழகு அவ தங்க நகை போட்டு
போட் 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 போட். தர்க்கன் மகளாகிய தாட்சாகினி பார்வதா தேவிக்கு ஆமா தன்னுடைய அழகு காணாது என்று தங்க நகைகளை கொண்டு அலங்கரித்தார்கள். அதோடு ஒரு பெண்ணு மணவட பந்தல்ல சிரிச்ச முகமா இருக்கணுமா. ஆமா சிரிப்பு வந்தா தானே சிரிக்க முடியும். பிற இல்லாட்டா இங்கி தின்ன குரங்கு எப்படி இருக்கும் அது மாதிரி பொண்ணு இருக்க கூடாது. எந்த நேரமும் பார்த்தாலும் முகத்துல காணத்தை வறுத்து தட்டிக்கிட்டு இருப்பா. அப்படி மனவோட பந்தல் அப்படி இருக்க கூடாது. காணத்தை வறுத்து தட்டினான்னா ரசத்தை வச்சு கொஞ்சம் அள்ளி அரைச்சுக்கிட வேண்டியது. அது ஏன் அப்படி இருக்கா தெரியுமா? அவளுக்கு மாப்பிள்ளை பிடிக்கல இருப்பா. அப்படிலாம் இல்ல, மணவடையில நகை நட்டு போட்டுக்கிட்டு இருந்தா தான் கொஞ்சம் சிறுபானியா இருக்கும். அப்படி இருக்கா? புன்னகை வரணும் அப்படின்னா பொன்னகை மின்னணும்ல. ஓ, இந்த தங்க நகை அள்ளி கழுத்துல போடணுமா? பெண்களுக்கு சிரிச்ச முகமா இருந்துட்டாங்கன்னா நகையே தேவையில்லை. ஏ கப்பங்கப்பா. ஆனாலும் கல்யாண சடங்குக்கு 4 பேர் வந்து உட்காரும் போது என்ன சபையில கொஞ்சம் மணப்பெண்ணும் கோலமா இருந்தா தானே பாப்பாங்க. ஆமா, பெண்களுக்கு அவங்க அழகுக்கு தகுந்த நகை போட்டணும். ஓ, நகை போடணுமா? அதுவும் கருத்த பெண்ணுக்கு நகையை போட்டு இருட்டுக்குள்ள விட்டு பார்க்கணும். அப்பா பழிச்சு 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 வெட்டுமா? அந்த நகைக்கு மதிப்பே கருத்த பிள்ளையில வச்சுதான் பாத்துக்கோங்க. செவத்த பெண்ணுக்கு இவ்வளவுதான் தங்க நகையை போட்டாலும் அது எடுப்பு இருக்காது. அதுக்குதான் விதவிதமா வந்திருக்க கலர் கலரா நகை. கலர் கலரா? ஆமா, அவங்க நிறத்துக்கு மேட்சிங்கா வச்சுக்கிட்டாங்க. நேரத்துக்கு தகுந்த இருக்குமா? ஆனா தர்கான் மகளாகிய பார்வதா தேவிக்கு சம்மங்கிரி என்ன இதைத்து தலைவாறு சடைகள் சடைகள் பின்னே தலைவாறு சடைகள் பின்னே சடைகள் பின்னே சடையில் சட குச்சி சட நாகம் சட பில்லி ராக்கோடியா தாளாம்புவா காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த ஜிமிக்கிகளாம் உருட்டு தட்டு செவிட்டு தட்டு கொன்ன பூ தட்டும் விட்டார். கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கெடிகார சங்கிலியா கச்சப்பர மாலைகளா அலங்கார தாயத்துடன் கையாதியிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு விட்டா ஓட்டார் நல்ல வளையலிட்டா 5 நல்ல விரல்களுக்கும் ஐவரண மோதிரமா 10 நல்ல விரல்களுக்கும் பவன் பதித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிந்தாங்கி கட்டுவமா பூடிகளா இழுத்து சங்கிலி மாட்டினா இஸ்கோலானி பூட்டினா தாளப்பள்ளி கொத்து சரப்பள்ளி ஏத்த சந்தன காப்பு அவ இடுப்பில் ஒட்டியாம் சிகப்பி யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை ஐயா மதுரை ரத்ன புதுக்கள் வேலை மாடாது சொல்லவில்லாது அவ தாலிதவர முதல் அந்த தர்க்கன் மக தங்கத்தாலே அலங்கரித்தா முதல் தாலி தவிர பீலி முதல் தங்க நகைகளை கொண்டு அலங்கரித்தார்கள். அதோடு பாடும் நாமலுக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்த செல்ல சீமான்கள் பண்பளிமா நகரத்திலே தார்காபுரத்திலே தர்கராஜன் மகளாகிய பார்வதிக்கு என் பொன் தலவாய் மாடசாமிக்கு மகளா பிறந்த தாட்சாகினியானவளை கல்யாண நாள் என்று சொல்லி மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டிருக்க 56 அரச மன்னர்களும் ஆமா அவங்க வசதிக்கேற்ப வராங்க. அங்க சாப்பாடு சௌரியங்களும் சச்சாதுலாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க. ஆமா, 1000 கோட்டு அரிசி சமையல் பார்வதி கல்யாணத்துக்கு மடப்பள்ளி பொங்கி 21 வகை கறி எலுமிச்சங்காய் பச்சடி 41 வகை கறி நார்த்தங்காய் பச்சடி. ஆமா, அப்படி ஏற்பாடு நடந்து கொண்டிருக்க 56 அரச மன்னர்கள் எப்படி வராங்க? எல்லா ராஜாக்கள் எப்படி வராங்க? அவங்க வசதிக்கு தகுந்தபடி கொஞ்சம் வசதியான வீடு இருந்ததுன்னா காரை மத்தி போவாங்க. ஆமா, கொஞ்சம் நம்மள மாதிரி உள்ளவங்க ஸ்கூட்டியோ
ஒரு எக்ஸல்லயே போவாங்க. போவாங்க. அதுவும் கையில இல்லன்னா 10 200 ரூபா கொடுத்து வாடகைக்கு ஒரு ஆட்டோ மதி போகணும். இல்லட்டா சைக்கிள்ல கிரிச்சடி நடந்து போயிட்டு சைக்கிள் எல்லாம் இப்ப யாரு போறா? ஆனா அவங்க பெரிய ராஜாங்கெல்லாம் அப்படியா 56 அரச மன்னர்கள் எல்லாம் ஆமையா ஆணையில வாரவேர்கள், குதிரையில வாரவேர்கள், ஒட்டகத்தில் வாரவேர்கள், ரதத்தில வாரவேர்கள். அவங்க வசதிக்குத்தான் 56 அரசரெல்லாம் தர்க்கராஜா கோட்டைக்குத்தான் அவங்க குல தெய்வத்தை கும்பிட்டு வணங்கினார்கள். ஆனையில வரக்கூடிய ராஜாக்கள், குதிரையில வரக்கூடிய ராஜாக்கள் எல்லாம் குல தெய்வம் உள்ளவங்க குல தெய்வத்தை கும்பிடுவாங்க. குல தெய்வம் இல்லாதவங்க யார கும்பிடுவாங்க? மூல தெய்வத்தை வணங்குவார்கள். ஆமா சாமி. இப்ப இங்க எத்தனை சாமி இருக்கு? இங்க 21 கூட்டர் 61 பந்திலா. ஆமா. இங்க ஐயா சொரிமுத்தையனுடைய ஆமா தர்மசாஸ்தா மகாராஜாவுடைய கோமரம் இருக்காங்க. அவரை கும்பிடுவாங்க. வந்த உடனே வந்துருச்சா சங்கிலி பூதம் கோமரம் இருக்கு. அந்த சங்கிலி பூதத்தை கும்பிடுவாங்க. பேச்சியம்மா கோமரம் இருக்கு. அவரை கும்பிடுவாங்க. பட்டனுடைய கோமரம் இருக்கு. அவரை கும்பிடுவாங்க. அவர்கள் குல தெய்வத்தை கும்பிட்டு வணங்கி வருகின்றார்கள். அந்த ராஜாதிராஜ 56 அரசரெல்லாம் தர்க்கராஜன் கோட்டைக்குத்தான் தர்க்கராஜன் அரச மன்னர்களும் வராரோ. தர்க்கராஜா கோட்டைக்கு தான் அந்த மன்னர்களும் வருவாரா. போடு போட் போட் போட். ஐயா ஐயனுக்கு மெய்யனாக அரிகர புத்திரனாய் அவதரித்த தெய்வம் ஐயா தர்மசாஸ்த மகாராஜா. தர்க்கங்கோட்டை போக போறேன். தர்க்கமாக பார்வதியா எரிய போற மாலை அது என் கழுத்துல விழும்படியா அணுக்கரகம் செய்தையானா. ஏ ஐயனுக்கு மெய்யனே சொரிமுத்தையனே அடுத்த வருஷத்துல சொந்த செலவுலதான் ஆடி அம்மாவாசை தினம் அதில உனக்கு கொடை போட்டு கொடை போட்டு தாயா அம்பிகைய பேச்சு அம்மா தர்க்கங்கோட்டை போக போறேன். தர்க்கமாக பார்வதியா எரிய போற கழுத்துல விழுந்துதானா. ஏ பேச்சியம்மா உன் கொடை விழா நடக்கும் போது ஒரு பானை பொங்கலிட்டு உனக்கு சொலவு பிள்ளை எடுத்து வைக்க 56 அரசர்களும் அவரவர்கள் தெய்வங்களை கும்பிட்டு தான் வணங்கி கோட்டை வாரார்கள். தர்க்கராஜாவுடைய கோட்டையிலே சோபாவில பார்வதி சுயவரத்தை பார்க்க 56 அரச மன்னர்கள் அந்நியர்கள் அவர் ஒரு குலதெய்வத்தெல்லாம் கும்பிட்டு வந்தாங்க. வந்து அமர்ந்திருக்கிறார்கள். பார்வதா தேவி மணப்பெண்ணாக அலங்கரித்து வந்ததோர் மக்களை பார்த்தா ஐயோ தெய்வமே அரச மன்னர்கள் வந்திருக்கிறார்களே. எல்லாரும் வந்து கூடியிருக்காங்களா? நம்ம ஆண்டவன காணலைய ஆதிசக்தி பார்வதியா அரணார எண்ணுதாள ஆண்டவனே பகவானே ஆதிசக்தி பார்வதிக்கு கொடுத்த வாக்க காப்பாத்த தர்க்கம் கோட்டைக்கு வரவே வேணும். தர்க்கராஜா கோட்டைக்கு பகவானே பரம்பொருள தர்க்கங்கொட்ட ராசமாக
ஆண்டவா தர்க்கராஜாவுக்கு என்னை மகளாக நான் பிறந்தா 16 வயதிலே இறந்து உண்ண ஆண்டியா வந்து என்னை மாலையிட்டு மணமுடிப்போம்னு சொன்னீங்களே சொன்ன வாக்கை காப்பாத்த சொர்க்கே சவரவே வேணும் ஆதிசக்தி பார்வதியா அவாரணார மனதில் எண்ணி முத்து முத்த கண்ணீரைத்தான் எல்லாம் அடிப்பாளாம் அவ ஆறாக கண்ணீரைத்தான் அங்கம் எல்லாம் அடிப்பாளே பவளம் போல கண்ணீரைத்தான் பக்கமெல்லாம் அடிக்காளே யாங்குதாள புலம்புதாள ஈசனே நோபுதாளோ அலறுவாளாம் புலம்புவாளாம் அலறுவாளாம் அவ ஆண்டவன அவ ஆண்டவன ஆண்டவா சிவபெருமாளே சிவசிவா தர்க்கராஜன் எனக்கு சுயவர ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறான் அரச மன்னர்கள் எல்லாம் வந்து விட்டார்களே ராஜாதி ராஜாக்கள் எல்லாம் வந்துட்டாங்களே பார்வதாதேவி இறைவனை என்னை அழுது புலம்பினா கண்ணீர் வடிக்கா சிவபெருமாள் ஞானத்தால் பார்த்தார் இன்னைக்கு தானே கல்யாண நாள் இன்றுதானே பார்வதிக்கு சுயவரம் கல்யாணம் நாம் கொடுத்த வாக்கை காப்பாத்தனுமானா அந்த தர்க்கராஜா கோட்டைக்கு போனோமா இப்படி போனா நம்மளை யார் என்று பார்த்தாலும் பாப்பார்களே அமைசாமி என்ற ஆண்டவன் அலங்கார தோரணமா போனோம்னா சொன்னா 4 பேர் நம்ம பக்கம் வந்து நிப்பாங்க அப்ப நம்ம எப்படி போவ அப்ப எப்படி போகலாம் என்று இறைவனாகிய பகவான் ஒரு அழுக்கடைந்த கோலத்தோடு நாம் போக வேண்டும் இப்ப கந்தலும் கலகலும் கட்டிக்கிட்டு போனோம் எடுத்தார் பகவான் ஒரு சோரோ இறந்து உண்ணும் நல்ல ஆண்டி போல இறந்து உண்ணும் நல்ல ஐயா 90 தோண்டதோறு கிழவரை போல் 315 நரைத்த கிழவரை போல் காவி நல்ல உடைய அணிந்தார் ராஜ மாலை போட்டு திருவிடும் கையுமாக திருவோடும் கையும் சிவனாரும் ஆறாரே வாரார்கள சிவனாரும் வருவாரா அவருக்கு அரிசரங்காஞ்சொரி சரங்கம் அரையாப்பு துடவாளை ஆலங்காத்தி புண்ணு புண்ணுக்கொரு பூச்சி உண்டு நின்ற இடங்களெல்லாம் நின்ற இடங்களெல்லாம் சொரியும் பகவானுக்கு போடு போடு யார் சொரியும் பகவானுக்கு ஆண்டவனுக்கு அரிசரங்கு சொரிசரங்கு அரையாப்பு தொடவாள ஆலங்கா அத்தி புண்ணு ஈசனான பகவானுக்கு புண்ணுக்கு 300 பூச்சி உண்டு. ஆமா சாமி, இந்த இடமெல்லாம் நீரா சொரியுத ஆண்டவனான பகவானுக்கு அப்படி ஒரு சொருபத்தோட ஆமா 90 10 துவண்ட கிழவராக 300 10 முடி நிறைத்த கிழவராக திருவோடு கையில் எடுத்து வருகிறார் சிவபெருமாள் சாட்சாதி பகவான். அப்படி தர்க்கராஜனுடைய கோட்டையிலே தர்க்கனுடைய கோட்டை 4 கட்டு வாசல்லையும் தண்ட தலையாரிமார்களை காவலுக்கு வைத்தார்கள். 4 கட்டு வாசலுக்கும் தலையாரிமார்கள் காவலாக நிக்க ஆமா
அப்படி தலையாரிமார்கள் காவலாக நிற்க ஆமா ஆண்டவனாகிய பகவான் கீழக்கோட்டை வாசலுக்கு வருகின்றார். ஆண்டவனாகிய சிவபெருமானல் இறந்து உண்ண ஆண்டியாக வருகின்றார். பார்த்தார் தலையாரிமார்கள். ஆமா ஏ பண்டாரம் மதண்டரா அரச மகளுக்கு உள்ள கல்யாணம் கல்யாணம் ஆண்டி உமக்கு இங்க என்னையா வேலை? இந்த கிழவனுக்கு என்ன என்ன வேலைங்க? ஐயா ஆமா ஐயா ஆமா பெண்ணுக்கு ஆசைப்பட்டு வரல வரல. தர்க்கன் மகளாகிய பார்வதிக்கு கல்யாணம்னு சொன்னாங்க. இன்னைக்கு கல்யாண நாளுன்னு சொன்னாங்க. நான் சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. நாளாச்சா? நான் என்ன செய்வேன்? கதை வரும்போது அவரு கரெக்டா வராரு, நான் என்ன முடியும்? அப்ப இந்த ஆண்டி பண்டாரத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும்னா பெரிய புண்ணியம் தானே? ஆமா ஐயா என்ன தர்க்க மகா பார்வதிக்கு அங்க தார்காபுரத்துல கல்யாணம். கல்யாணம் அங்க பகவான் இறந்து பொண்ணு ஆண்டியா வந்தது மாதிரி இங்க வந்துட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? ஓ இறந்து போனா ஆண்டி பண்டாரம் கிழவனா வராரா? அவருக்காக நம்மள என்ன போகுது? வீட்டுக்குள்ள இருக்கோம். அப்படி இறைவனாகிய சிவபெருமாள் இறந்து பொண்ணு ஆண்டி போல் வந்து நிக்க ஆமா பார்த்தாரு ஆண்டவனாகிய பகவான். ஆமையா ஐயா நீங்க என்ன கோட்டைக்குள்ள விட்டியன்னா இறந்து பொண்ணு ஆண்டிக்கு யாராவது 5-10 போடுவாங்க, ஒரு திருவட்டில போடுவாங்க. எனக்கு எவ்வளவு கிடைக்கும் அதுல பேர்வாதி உங்களுக்கு தாரேம்னா. பேர்வாதி ஒரு 10-5 போடுவாங்க. அவன் தலையாரிமார்கள் பேர்வாதி பங்கு கிடைக்குன்னு சொன்ன உடனே என்ன ஏ வயசாலிய உள்ள விடுங்கய்யா, இந்த கிழவனை உள்ள விடுங்கய்யா. ஆமா ஆண்டவனாகிய பகவான் பார்வதிக்கு எதிராக ஈசானிய மூலையிலே போய் அமர்ந்திருக்கின்றார். ஓ ஈசனான பகவான் ஈசான மூலையிலே இருக்காரா? அப்படி ஆண்டவனாகிய பகவான் அமர்ந்திருக்க ஆமையா பார்வதி கையில மலர் மாலையை கொடுத்து மாலையை சுழட்டி எறிய சொன்னார்கள். பந்தெல்லாம் மாலையை சுத்தி எறிய சொன்னாரு. ஆண்டவனே மனதில எண்ணி மனமாற நினைச்சு ஆதி சத்திய பார்வதியா அரணாரைத்தான் மனதில் மாலையத்தான் கையில எடுத்து பகவானை தான் நினைத்து சுத்தி சுத்தி பார்வதி சுத்தி சுத்தி மாலை பந்தலை தான் சுத்துதையா அது பகவானை தான் தேடுதையா. பார்வதியா எரிந்த மாலைய எரிந்த மாலைய பகவான் கழுத்துல போய் விழுவுதையா எரிந்த மாலை. பார்வதாதேவி பகவானை எண்ணி மாலைய சுழட்டி எறிந்தா பார்வதி எரிந்த மாலை பந்தல சுத்துது, பகவானை தேடுது. பகவானெல்லாம் தேடுது. பந்தல்ல வந்து ஈசான மூலையிலே இருக்கும் ஈசன் கழுத்துல போய் மாலை விழுந்தது. மாலை அப்படியே போய் கழுத்துல விழுந்துருச்சு. மாலை வரும்போது 56 அரச மன்னர்கள் அவங்க தலையை நீட்டுதாங்க. மாலை நம்ம கழுத்துல விழுந்துராதா? கட்டையங்களை தூக்கி நெட்டையங்க அமுக்குதாங்க, நெட்டையங்களை தூக்கி கட்டையங்க அமுக்குதாங்க. மாலை விழணும்னு பந்தல்ல குண்டு ஊசி சொருவி இருப்பாங்க. ஊசியை எடுத்து பகவான் பின்னால அப்பதான் எந்திரிச்சு ஓடுவாங்க. அவர்கள் கழுத்தை தேடி பார்த்தார்கள், மாலைய காங்கல. மாலை காங்கல. இந்த பண்டாரங்களத்துல மாலை கிடக்கியா? ஒரு கிழட்டு பண்டாரங்களத்துல மாலை விழுந்திருக்கு. ஐயா என்ன இரும்படிக்கு இடத்துக்கு ஈக்கி என்ன வேலைன்னு சொன்னதா மாதிரி. ஆமா அரச மகளுக்கு கல்யாணம் ஆண்டி உம்மா யார் யா உள்ள விட்டா? நான் பொண்ணுக்கு ஆசைப்பட்டு வரல ஐயா, நான் அரச மகளுக்கு ஆசைப்படுவேனா? படுவேனா? சாப்பிட்டு 8 நாள் ஆச்சு. நாளாச்சு. தர்க்கன் மகளாகிய பார்வதாதேவி
பார்வதி கல்யாணம் என்று மடப்பொழியில 1000 கோடி அரிசி பொங்கி குமிச்சிருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். சச்சாயெல்லாம் பொங்கி தட்டிருக்காங்க. சாப்பிட்டுட்டு போலாம்னு வந்தமையா, இன்னாங்க மாலையை நீங்களே வச்சுக்கோங்க. அப்படி ஆண்டி பவன் கொடுத்தார்ல, ஆண்டவன் கையில இருந்த மாலையை வாங்கி மறுபடியும் பார்வதி கையிலே கொடுத்தார்கள். ஆமா, பார்வதி மறுபடியும் மாலையை சுழட்டி எறிந்தா. பந்தல்ல சுத்தி எறிஞ்சா, அதுவும் அந்த பண்டாரங்கலத்துலதான் விழுந்தது. பகவான் கழுத்துல விழுந்துச்ச மாலை. அப்ப பார்த்தார்கள் அரச மன்னர்கள் எல்லாம் ஆமையா ஆண்டி என்று எண்ணிட்டாரு. ஆண்டவனா என்னலைய பண்டாரமா எண்ணிட்டாரு. பகவானா என்னலைய சன்னியாசியா எண்ணிட்டாரு. சன்னியாசியா சங்கரன் பகவானா என்னலைய ஓடு ஓடு ஓடு